Dear students, in the video நம்ம பார்க்க போகிறது frictionல first problem. Okay, a body weight of 100 Newton is placed on horizontal rough surface and pushed by a force of 45 Newton. Determine mu below the three cases. First case பாருங்க ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பிங்கிற ஃபோர்ஸ் வந்து புஷ் பண்ணுது. செகண்ட் கேஸ் வந்து பாருங்கள் சேம் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு டபிள்யூங்கிறத வெயிட்டில். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற ஃபோர்ஸ் புல் பண்ணுது. எவ்வளோ வெயிட்டில் எவ்வளோ ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா 25 டிகிரியில் புல் பண்ணுது. தென் தேர்ட் கேஸ் வந்து பாருங்கள் சேம் டபிள்யூங்கிற ஆப்ஜெக்ட் ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு. பிங்கிற ஃபோர்ஸ் ரைட்டிலிருந்து லெஃப்ட்டுக்கு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுது. ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 25 டிகிரி. ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 25 டிகிரி. ஒன் பை ஒன் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஓகே, ஆப்ஜெக்டோட வெயிட் டபிள்யூ. ஓகே, புஷிங் ஃபோர்ஸ் 45 நியூட்டன் ரெண்டுமே கொடுத்துருக்கு. தென் இதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். சேம் ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. டபிள்யூக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர் நார்மல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். பிங்கிற ஃபோர்ஸ் புஷிங் ஃபோர்ஸ் ஆப்ஜெக்ட் புஷ் பண்ணும்போது ரெண்டு சர்ஃபேஸ் இடையில் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரும்போது சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு இடையில் வந்து ரெண்டு சர்ஃபேஸ் இடையில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. எந்த சைடு? ஆப்போசிட் சைடு டெவலப் ஆகுது. எஃப்ஆர் இன் ஆப்போசிட் சைடு. ரெண்டையும் ரிசால்வ் பண்ணுறோம். சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ், சம் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்னென்னு பாருங்கள், பி ரைட் டைரக்ஷன், ஸோ பாசிட்டிவ். எஃப்ஆர் இஸ் இன் நெகட்டிவ் டைரக்ஷன், ஸோ பி மைனஸ் எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, நமக்கு அன்னோன் ஃபேக்டர் என்னது? எஃப்ஆர். ஸோ எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு பி. பியோட வேல்யூ தெரியும் 45 நியூட்டன். ஸோ எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு 45 நியூட்டன். டியூ டு தட் ஃபோர்ஸ் எவ்வளோ நமக்கு டெவலப் ஆகிருக்கு ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் 45 நியூட்டன். தென் வெர்டிக்கல் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுவோம். என்ஆர் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/n வரும். W vertically downward, NR vertically upward. So upward means positive, downward means negative. NR minus W is equal to, so NR value வந்து பார்த்தீங்கன்னா is equal to W value 100 directly substitute பண்ணுறோம். ஸோ மியூக்கான ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். எஃப்ஆர் டிவைட் பை என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 45 டிவைட் பை 100. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 0.45 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி டூ சர்ஃபேஸ். எப்போ இந்த லோடுக்கு எவ்வளோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகிருக்காத நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். செகண்ட் கேஸ் பாருங்கள். சேம் டபிள்யூ ஆப்ஜெக்ட் செல்ஃப் வெயிட் டவுன்வர்டாக இருக்குது. தென் பிங்கிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 டிகிரியில் ஆப்ஜெக்டை புல் பண்ணுது. தென் இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம். சேம் ஆப்ஜெக்ட் 100 செல்ஃப் வெயிட், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நார்மல் ரியாக்ஷன் டெவலப் ஆகிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிறது இன்க்ளைன் ஃபோர்ஸ், அதை ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஃபோர்ஸை டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆங்கிளை பாருங்கள் 25 டிகிரி எதை பொறுத்திருக்கு? ஹரிசாண்டல் சர்ஃபேஸை பொறுத்திருக்கு. ஸோ 45 cos 25. ஹரிசாண்டல் நம்ம காசாக டிஃபைன் பண்ணிட்டோம். வெர்டிகலாமே சைனா 45 sin 25. தென் இந்த ஃபோர்ஸ்னால் ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகிருக்கும். ஸோ எஃப்ஆர் இது எல்லாமே ஈக்குலிபிரியம் பண்ணுறோம். ஸோ சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0, சம் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் 0. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 1 and 2 ரெண்டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். இது 45 cos 25 பாசிட்டிவ், எஃப்ஆர் இஸ் நெகட்டிவ். ஆப்போசிட்டுக்குன்னா நெகட்டிவ். சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப்ஆர் வேல்யூ 40.78 நியூட்டன். தென் வெர்டிகல் ஃபோர்ஸ் பாருங்கள் 1, 2 and 3 மூணு ஃபோர்ஸுமே ரிசால்வ் பண்ணுறோம். எல்லாமே டியூ டு அதோட டைரக்ஷனை பொறுத்து சைன் அப்ளை பண்ணியாச்சு. என்ஆர் வேல்யூ 80.99. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆர் டிவைட் பை என்ஆர். எஃப்ஆர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. என்ஆர் வேல்யூ தெரியும். இப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.503. அப்போ அப்ளைடு ஃபோர்ஸை பொறுத்து மியூ வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தென் தேர்ட் கேஸ் பாருங்கள். கேஸ் நம்பர் 3 ஃப்ரீ பாடி டயக்ராம். சேம் ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்டை ரைட்டில் இருந்து பிங்கிற ஃபோர்ஸ் இன்க்ளைண்டாக புஷ் பண்ணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் பாருங்களேன். சேம் டயக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஆப்ஜெக்டாக ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஃபோர்ஸை நம்ம டிஃபைன் பண்ணிக்கிட்டோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வெயிட்டில் நார்மல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஆப்ஜெக்ட் எந்த சைடுக்கு மூவ் ஆகுது? ரைட்லேருந்து லெஃப்ட்டு மூவ் ஆகுது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ஆப்போசிட் இருக்கும். ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். எந்த சைடு ஆப்ஜெக்ட் இம்பெண்ட் ஆகுதோ ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். தென் ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன இருக்குது? 1, 2. ஸோ ரெண்டையும் ரிசால்வ் பண்ணால் உங்களுக்கு எஃப்ஆர் வேல்யூ கிடைச்சி. எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு 40.783. தென் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் 1, 2, 3 3 ரிசால்வ் பண்ணால் என்ஆர் வேல்யூ என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 119.01 நியூட்டன். தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆர் டிவைட் பை என். மியூ வந்து பார்த்தீங்கன்னா 40 டிவைட் பை 119.01 மியூ வேல்யூ கிடைச்சிடும். டியூ டு தி அப்ளைடு ஃபோர்ஸ், டியூ டு த ஆங்கிள். ஓகே, இந்த மியூ வேல்யூ வில் சேஞ்ச். ஓகே தான் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்த்துருக்கோம். தென் நம்ம அடுத்த இன்னொரு ப்ராப்ளத்தில்
இன்னொரு கண்டிஷனில் பார்ப்போம்.